வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், இது 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வெஜ்ஜும் பன்னீரும் ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது அவ்வளோ ரிச் இன் ப்ரோட்டீன், நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். அது இந்த மாதிரி மஷ்ரூம் சில்லி செஞ்சு அதில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணணும். நம்மளுடைய மேஜிக் ஃப்ரை மசாலா யாரெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்போஸ் அது என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு என்னெல்லாம் போட்டு நம்ம கலந்து வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளோட மேஜிக் ஃப்ரை மசாலா இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இதில் எல்லா விதமான 65யும் நீங்கள் செய்யலாம், ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம், இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃப்ரைஸும் செஞ்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். வாங்காதவங்க உடனே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட டைமும் வேலையும் அவ்வளோ மிச்சமாயிடும். இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ சேர்க்குறதில்ல, எல்லாமே நேச்சுரல். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சால்ட்டு. நீங்கள் எந்த ஃப்ரை செஞ்சாலும் நம்ம இந்த மசாலா போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சால்ட்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளித்து விட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். மஷ்ரூமுக்கு ரொம்ப சால்ட்டு தேவையில்லை. லேசாக தண்ணி தெளித்து அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட விருப்பப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஊறட்டும். நம்ம பாஸ்மதி அரிசி, நான் ஒரு 2 கப் அரிசியை நல்லா கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசி போட்டால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கிடைக்கும். லூஸில் கூட பாஸ்மதி அரிசி கிடைக்கிது. 80 ரூபா 90 ரூபாய்க்கெலாம் கூட நல்ல பாஸ்மதி அரிசி கிடைக்கிது. அதை நீங்கள் ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுக்கிங்க. அப்பப்போ செஞ்சுக்கலாம். இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றாமல் சும்மா தாளிப்பு கரண்டியில் ஓரளவுக்கு ஒரு 50 ml மட்டும் எண்ணெய் ஊற்றி ஒரு 2-3 பேட்சாக போட்டு நான் இப்போ இந்த மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்ப கடாயில் ஊற்றினோம்னா நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காளான் மட்டும் இல்லை, நீங்கள் காலிஃப்ளவர், பன்னீர் எதில் செஞ்சிங்கனாலும் இதே மெத்தட் தான். ஸோ காலிஃப்ளவர்லேயும் செய்யலாம். கோபி சில்லி ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் சில்லி ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிடலாம். ரைஸ் குக் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு செய்கிறது 10 நிமிஷம் வேலை தான். நான் காய்கறி இப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரட்டும் கேப்சிகம், அதாவது குடமிளகா, கேரட்டும் குடமிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பீன்ஸு, கேபேஜு, முட்டைக்கோஸு இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கேரட்டும் குடமிளகாயும் மஸ்ட்டு, பீன்ஸும் முட்டைக்கோஸும் ஆப்ஷனல். ஸோ நான் இன்றைக்கி கேரட்டும் குடமிளகாயும் தான் போடுறேன். ஸோ வறுத்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா அடிக்கணமான ஒரு கடாயோ பேனோ வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கூட இஞ்சி கூட போடலாம். கொஞ்சம் இஞ்சி கூட பொடியாக சேர்த்து போடலாம். வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கேரட்டையும் 2 கலர் குடமிளகாய் என்கிட்ட இருந்தது, அது 2ஐயும் போட்டிருக்கேன். ஸோ மெல்லிசாக தான் எல்லாமே நறுக்கி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்கனாலே வெந்துடும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம்.
நம்ம சாஸும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் அது கவனமாக பார்த்துக்குங்க. காய் ரொம்ப கலர் மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருமே ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க. அந்த கலர் வந்து அப்படியே இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக அப்பிடைசிங்காக இருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். அது க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வினிகர் இருக்குங்கிறதுனால நான் வினிகர் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ். ரொம்ப சோயா சாஸும் சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸோட கலர் மாறிடும். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது உதிரியாக வடித்த சாதத்தை உள்ளே போட்டுக்கலாம். இப்போலேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் அதுவும் சேர்த்துக்குங்க. இதில் எம்எஸ்ஜி எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஹோட்டலெல்லாம் எம்எஸ்ஜி கொஞ்சம் சேர்ப்பாங்க, அது ஆப்ஷனல், உங்கள் விருப்பம். நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம் பொரிச்ச காளானையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக மேலாப்பில் கொஞ்சம் வெங்காயத்தாள் தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான காளான் சில்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்கள் டின்னருக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அந்த ஒரு வாய்க்கும் ஒரு காளானோட அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரும்போதே உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.